சுவாமிநாதன், இதுல காங்கிரஸ் தாவேகா பக்கம் போய்விடும் அப்படிங்கிற நம்பிக்கை தமிழ்நாட்டினுடைய பெரும்பாலான ஊடகவியலாளருக்கு இல்லை. அது ஏன்? இல்ல, தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கட்சி என்கிற ஒரு கட்டமைப்புல அது ரசிகர்கள் பலம் இருக்கு, பெரிய தொண்டர்கள் பலம் இருக்கு. பொதுவா ஒரு அரசியல் கட்சிகள்ல இருந்து ஏதாவது சமீட்சை வருது, சிக்னல் வருதுன்னா பதிலுக்கு இங்க இருந்து ஏதாவது ஒரு சிக்னல் கொடுக்கணும். அப்பதான் அது கூட்டணியாக மாறும், ஒரு உறவு நிலை ஏற்படும். பட் விஜய் என்ன சொல்ல வரீங்கன்னா, காங்கிரஸ் விசில் அடிக்கிறாங்க, தாவேகா திருப்பி விசில் அடிக்க மாட்டேங்கிறாங்க. இல்ல, ஏறக்குறைய அப்படிதான் சார். கிட்டத்தட்ட அவர்கள் காங்கிரஸ் கிட்ட இருந்து ஒரு சமீட்சை வருதுன்னா இவர்களும் நீங்க இன்னொரு மிக முக்கியமான விஷயம் சார், கிட்டத்தட்ட கரூர் போன்ற ஒரு துன்பியல் சம்பவம் நடக்குது, 41 பேர் உயிரிழக்கிறாங்க. கிட்டத்தட்ட பாதிக்கப்பட்டவர்கள்ட்ட பேசுறாரு ராகுல் காந்தி அப்படின்னு சொல்றாங்க. அது விஜய் தரப்புடையே அவர் பேசுறாரு, தமிழக முதல்வர்கிட்டையும் பேசுறாரு, விஜய் தரப்பு கிட்டையும் பேசுறாரு. உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவர்கள்ட்ட ராகுல் காந்தி பேசுறதா இருந்தா உயிரிழந்த 41 பேர் குடும்பத்திட்ட தானே பேசியிருக்கணும். நீங்க இன்னைக்கு தமிழக அரசுக்கும் விஜய் அவர்களுக்கும் தானே அதுல ஒரு யுத்தம் போயிட்டு இருக்கு. விஜய் சொல்றாரு தமிழ்நாடு அரசு போதிய பாதுகாப்பு தரலன்னு, திமுக அரசு சொல்லுது இவங்க முறையான வகையில ஒரு கூட்டத்துக்கு எத்தனை பேர் வருவாங்கன்னு சொல்லல, உரிய நேரத்துக்கு வர்றதுக்கான ஒரு தகவலை சொல்லிட்டு 7 மணி நேரம் 8 மணி நேரம் தாமதமா வந்தாருன்னு சொல்றாங்க. இவர் பாலுக்கும் காவல் இருப்பேன், பூனைக்கும் காவல் இருப்பேங்கிற மாதிரி இந்த பக்கம் ஒரு குத்து அந்த பக்கம் ஒரு குத்துன்னு இந்த கிராம பகுதியில யாருக்கு ஓட்டு போட்டேன்னு கேட்டா சொல்ற மாதிரி ராகுல் காந்தி அவர்களே இரட்டை நிலைப்பாடுல தான் சார் டீல் பண்றாரு. அப்ப விஜய் அவர்களுக்கும் இதுல ஒரு குழப்பம் வருது. ஒரு பக்கம் அந்த கூட்டணி கூடயும் தொடர்றாங்க. இதுதான் அடுத்த நிலைக்கு போகாமலே அப்படியே தேங்கி போனதுக்கு இன்னொரு மிக முக்கியமான காரணம். இன்னொன்று, விஜய் தரப்புல தலைகர்த்தர்கள் பெரிதாக இல்ல. இப்ப நீங்க காங்கிரஸ் தொடர்ச்சியா எல்லா ஊர்களையும் அங்க தொண்டர்கள் தான் இல்ல, தலைவர்கள் நிறைய இருக்காங்க காங்கிரஸ் கட்சிக்கு. விஜய் தரப்புக்கு தொண்டர்கள் தான் இருக்காங்க, ஒவ்வொரு மாவட்டத்திலயும் தலைவர்கள் இல்ல. சோ இந்த மாதிரி நிறைய முரண்கள் இருக்காங்க. இன்னொன்னு, எனக்கு முன்பாக பேசிய அதிமுக சார்பில் பேசிய சார் கூட ஒரு விஷயம் குறிப்பிட்டாங்க. விஜய் அவர்களை கேரளா பாலிடிக்ஸை மையப்படுத்தி காங்கிரஸ் கையில் எடுக்க பாக்குது அப்படிங்கறத குறிப்பிட்டிருந்தாங்க. அப்படி ஒரு சூழல் இருந்துச்சு. அது ஒரு 6 மாதத்துக்கு முன்பு கூட காங்கிரஸ் அப்படிலாம் கேசி வேணுகோபால் போன்றவர்களுக்கு எண்ணம் இருந்தது. அண்மையில் நடந்துச்சு சார் உள்ளாட்சி தேர்தல். கேரளால உள்ளாட்சி தேர்தல்ல கிட்டத்தட்ட காங்கிரஸ் தான் பெரும்பான்மையான இடங்கள்ல வெற்றி பெற்றிருந்துச்சு, அபரிமிதமான வெற்றி பெற்றிருந்துச்சு காங்கிரஸ் கட்சி. திருவனந்தபுரம் மாநகராட்சியில மட்டும்தான் பாஜக ஜெயிச்சிருந்தாங்க. மற்றபடி பெரும்பான்மையான இடங்கள்ல ஆளும் சிபிஎம் முந்தி காங்கிரஸ் தான் வெற்றி பெற்றாங்க. சோ அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையே தான் வந்திருக்காது. அதனால விஜய் வந்தாதான் ஜெயிப்பாங்க என்கிற சூழல் முதல்ல பேசு பொருளாக இருந்தது, இப்ப அது இல்ல. சோ அந்த மாதிரியான பல இடங்கள் அதுல முரண்கள் இருக்கு. இன்னொன்று, திமுக கூட்டணி என்பது காங்கிரஸை பொறுத்தவரை ஒரு வெற்றி வாய்ப்பை உறுதி செய்த கூட்டணியா, நிரூபிக்கப்பட்ட கூட்டணியா இருக்குல்ல சார். 2019, 21, 24 தொடர் வெற்றிகள், 3 தரப்பு வெற்றி. இன்னொன்று, விஜய் பாஜக தீவிரமா இருக்கிறதா, திமுக தீவிரமா இருக்கிறதான் காங்கிரஸுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கு. சோ அது வழக்குகளாக ஒரு ஆளுநர் போன்ற விஷயங்கள் பேசுறதுல இருந்து எல்லா விஷயங்களையும் திமுக எதிர்ப்பு கொஞ்சம் கூர்மைப்படுத்தப்பட்ட எதிர்ப்பாக இருக்கு. சோ அந்த இடமும் காங்கிரஸ் கட்சி இவர்களை விட்டு போனா என்ன பாதிப்புன்னு தெரியாது, அதே நேரத்துல கூடவே இருந்து கூடுதல் சீட்டுகளை பெற்றணுங்கிறது தான் அவர்களுடைய அதிகபட்ச இலக்காக இருக்கு. ஒருவேளை திமுக இவர்களை நிராகரிக்கிற பட்சத்துல அவர்கள் தாவேக்காவோடு நகர்வார்களே தவிர இவர்கள் பேசுகிறவரை பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. இங்க காங்கிரஸ் எப்பொழுதுமே பிப்ரவரி 22 கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடப்பதற்கான குழு அமைக்கப்படும் போட்டாரு. அன்னையில இருந்து தொடங்கும்னு சொல்லிட்டாங்க. இந்த இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு பிறகு ஆரம்பிக்க போறதுல பொதுவா திமுகவோட ஸ்டைல் எப்படி இருக்குன்னா, மறைமுகமா பேசுவாங்க, அறிவிச்சு 2 நாள்ல தலைவர்கள் பேசி முடிச்சு சீல் பண்ணப்பட்டுச்சுன்னு அறிவிச்சாகணும். அதுதான் அந்த கூட்டணி வலுவா இருக்குங்கிறதுக்கான நிலைப்பாடு. 3 தேர்தல்களையுமே இதுதான் நடைமுறையும் கூட. பிப்ரவரி 22க்குள் ஒரு முடிவை எடுத்தாக வேண்டிய நிர்பந்தம் யாருக்கு இருக்கு இதுல? இல்ல, இதுல திமுகவுக்கு தான் சார் கொஞ்சம் அழுத்தமாக மாறும் இது. ஏன்னா இப்ப காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை இவர்கள் பேச்சுவார்த்தைக்கு போன பின்புதான் அவர்களுக்கு தெரியும் தங்களுக்கு எவ்வளவு தொகுதிகள் ஒதுக்க போறாங்க. பட் அதற்கு முன்பு நெருக்கடி திமுகவுக்கு தான். இவர்களுக்கு எவ்வளவு தொகுதிகளை ஒதுக்க போறோம்னு அவர்கள் தானே முடிவெடுக்கிற முதல்ல. ஏற்பதும் ஏற்காதது போறதும் காங்கிரஸ் கட்சி. அவர்களுக்கு காங்கிரஸ் கேட்கிற 41க்கு திமுகவோட ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க சுவாமி? நிச்சயமா சம்மதிக்க மாட்டாங்க சார், 100% சம்மதிக்க மாட்டாங்க. ஏன்னா காங்கிரஸ் கட்சியை திமுக நம்புவதை விட மக்கள் நல திட்டங்கள் நம்ம நிறைய செஞ்சிருக்கோம். அது நீங்க கடந்த காலங்களில் சார், கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய காலத்துல திமுக ஓட் பேங்க் என்பது அரசு ஊழியர்களுடைய ஓட்டு வங்கி, கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட சதவீத ஓட்டு வங்கி. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. ஜெயலலிதா அவர்களுடைய பாணின்னு ஒண்ணு இருக்கு, பெண்கள் ஓட்டு ஈர்ப்பது. அம்மா உணவகம் கொண்டு வந்ததா இருக்கலாம், பெண்கள் ஓட்டுக்காக மிக்சி கிரைண்டர், மின்விசிறி, தாலிக்கு தங்கம் போன்ற திட்டங்களா இருக்கலாம். திமுக கடந்த 4 ஆண்டுகள்ல அப்படிதான் திட்டங்களை வகுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 96, 2001 மாதிரியான மக்கள் நல திட்டங்கள் தானங்க. நீங்க 2001ல அவ்வளவு பேர் நம்பிக்கையோட தான் எலெக்ஷனுக்கு போனாங்க, ஆனா ஆட்சிக்கு வரலையே. கூட்டணி அரித்மேட்டிக் கால்குலேஷன் இல்லாம ஆட்சியினுடைய ப்ரோ இன்கம்பன்சி மட்டும் வச்சு எப்படி நம்பி இறங்க முடியும்?
ஆமா, நிச்சயமா. இப்ப வந்து திமுக என்ன நினைக்கிறாங்கன்னா, அது பயனாளிகள் நேரடியா வங்கி கணக்குல அனுபவிக்கிறாங்களா சார். கடந்த ஓகே. காலங்கள்ல நடந்த நலத்திட்டங்களுக்கும், இந்த நலத்திட்டங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. நேரடியா வங்கி கணக்குல தொகை வரவு வைக்கப்படுது. சோ அப்ப அந்த அடிப்படையில அவங்க அதை அணுகுவதற்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம இவ்வளவு ஸ்கீம் செஞ்சிருக்கோம். அது திமுகவோட ஒரு அதீத நம்பிக்கையா கூட இருக்கலாம். பட் அவங்க காங்கிரஸுக்கு 41 இடம் குடுக்கறதுக்கு பதிலா இந்த இடம் நோக்கி நகரலாம். ஏன்னா கிட்டத்தட்ட அவர்களும் பலகட்ட இல்ல, சர்வேகள் சுவாமி எடுத்திருக்காங்க. சுவாமி டிஎம்கேக்கு ரெக்கமெண்ட் பண்றது காங்கிரஸுக்கு 41 விட காங்கிரஸ் இல்லாமே போய் பாருங்க, வாய்ப்பு இருக்குங்கிறீங்களா? இல்ல சார், அப்படி இல்ல. காங்கிரஸ் இருந்தாதான் திமுகவுக்கான அந்த சிறுபான்மையினர் ஓட்டுக்கான முழுதாக அறுவடை செய்ய முடியும். அவர்கள் விஜய் பக்கம் நகர்ந்துட்டாங்கன்னா அது பெரிய பேராபத்தா தான் திமுகவுக்கே முடியும். பட் ஆனா என்னன்னா, அந்த 41 என்கிற எண்ணிக்கை அபரிமிதமாக இருக்கும். நீங்க 41 சீட்டு கொடுத்த போது என்ன நடந்தது 2016ல? 63 சீட்டு கொடுத்த போது கிட்டத்தட்ட 11ஆம் ஆண்டுல என்ன நடந்தது? சோ காங்கிரசுக்கு கூடுதல் சீட்டு என்பது உண்மையிலே கூடுதல் சீட்டு கொடுக்கலாம். 25 என்பதை ஒரு 28 கேட்கலாம், 29 கேட்கலாம், லாஜிக் இருக்கு சார். நீங்க 25ல இருந்து 40 ஆக்குகள் 15 தொகுதிகள் கூட்டுறீங்கன்னா திமுக கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய விசிகா கேட்பாங்க, இடதுசாரிகள் கேட்பாங்க, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கேட்பாங்க, மதிமுக கூட கேட்கும், மக்கள் நீதி மையம் கூட கேட்கும். அப்புறம் எல்லாருக்கும் அவங்க கேட்கறது கூட கூட கொடுத்தா திமுக எத்தனை தொகுதிகளில் நிற்க முடியும்? பேசலாம் So, அந்த சுவாமி, பேசலாம். நிர்பந்தம் ஜவஹர் திமுக இல்ல.